கரூரில் கூட்டம் தொடங்குது. 10 ரூபா பாலாஜின்ட்டு விஜய் பாட்டு பாடுறாரு. அவர் மேலே செருப்பு வீசப்படுது. எந்த ஒரு தொண்டனும் தனது தலைவர் மேலே செருப்பு வீச மாட்டான். மின்சாரம் துண்டிக்கப்படுது. அந்த கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு கரூரில் இருந்து திருச்சி விமான நிலையம் போகிறதுக்கு முன்னாடி இறந்தவர்களின் எண்ணிக்கை தொலைக்காட்சியில் வெளியே வருது. அந்த இறப்புக்கு முன்பாகவே மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் உள்ளிட்டவர்கள் குமிழாக சென்னையிலிருந்து முதல்வர் அறிக்கை வர்றாரு. அமைச்சர்கள் கரூருக்கு கிளம்புறாங்க. முதல்வர் நிதி ஒதுக்கீடு செய்கிறார். துணை முதல்வர் துபாய் பயணத்தை ரத்து செஞ்சுட்டு கரூர் விரைகிறார். ஒட்டுமொத்த திமுகவோட அமைச்சர்களும் கரூரை நோக்கி பயணம் செய்கிறாங்க. 4 மணி நேரத்தில். திட்டமிட்டு செய்தால் கூட மற்ற கட்சிகளால் இப்படி செய்ய முடியாது, திமுகவை தவிர்த்து. இதற்கு முழு காரணம் திமுக தானா அப்படின்னா அதுவும் இல்லை. 50% காரணம் திமுக, 50% காரணம் தாவேக்கா, அதாவது விஜய். குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து கூட்டத்தை சந்திக்கலை, மக்களை பேசலை. அந்த தொண்டர்களை ஒரு கட்சியோட தொண்டர்களாக உருவாக்கலை. காட்டு மிராண்டிகளை போல உருவாக்கி வச்சிருப்பது. ஒரு இடத்தில் நாம் வந்து நின்றால் எவ்வளோ கூட்டம் வரும், அந்த கூட்டம் ஒரு பிரச்சனை என்றால் எப்படி பிரியும், வெளியாகும் என்பது ஒரு திட்டமிடல் இல்லாத அரசு கொடுத்த இடத்துல ஆபத்தை உணராமல் கூட்டம் போட்டது. இப்படி இன்று 39 உயிருக்கு மேற்பட்ட உயிர்கள் பலிக்கு காரணம் இந்த திமுகவும் விஜயும் தாவேக்காவும். இந்த நேரத்தில் கூட தர்மபுரியில் மலைகள் மாநாடு நடத்திட்டு இருந்த அண்ணன் சீமான் இந்த செய்தி வந்தவுடனே மேடையிலேயே தனது இரங்கலை தெரிவித்தார். அண்ணன் செந்தமன் சீமானும் இரவோட இரவாக சென்னைக்கு கிளம்பி காலையில் பாதிக்கப்பட்ட மக்களையும் இறந்தவர் குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வந்தார். தனது ஆட்சிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் எதையும் செய்யும் திமுக என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த 40 பேர் உயிர். இவர்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்பாவி மக்களை கொன்று இந்த ஆட்சி அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுக திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இன்னும் என்னென்ன நடக்கும் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டு செயல்படவும். நன்றி.